اللهم في يوم الجمعة اجعل لنا من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ومن كل بلاء عافية. اللهم اجعل هذا اليوم مباركا علينا. இறுதியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களோடு ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஜனாசா அந்த இடத்தால் எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி நல்ல முறையிலே பேசினார்கள். நல்ல ஜனாசா, நல்ல மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எல்லோருக்கும் நன்மை செய்தவன், நல்ல மனிதன், யாருக்கும் துன்பம் விளைவிக்கவில்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத், கடமையாகிவிட்டது என்று சொன்னார். இன்னொரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த ஜனாசாவை பற்றி, அந்த ஜனாசாவுக்கு உரிய மனிதனை பற்றி அந்த சஹாபாக்கள் நல்ல முறையிலே பேசவில்லை. அதாவது அந்த மனிதன் உலகத்தில் வாழ்கின்ற போது நல்லவனாக இருக்கவில்லை, அவன் இப்படியான அநியாயம் எல்லாம் செய்தான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலும் வஜபத், அது கடமையாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த ஜனாசா, நல்ல ஜனாசாவுக்கு நாங்கள் எல்லோரும் நல்லவர் என்று சொன்ன பொழுது கடமையாகிவிட்டது என்று சொன்னீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஜனாசாவை பற்றி நல்லது என்று சொன்னீர்களே, அதற்காக வேண்டி அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது. இன்னொரு மனிதனை பற்றி நீங்கள் மோசமாக அல்லது அவர் நல்லவர் அல்ல என்று சொன்னீர்களே, அந்த நேரத்திலே நான் வஜபத் என்று சொன்னேன், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்று சுப்ஹானல்லாஹ். மீண்டும் சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் தான் பூமியிலே இருக்கின்ற அல்லாஹ் தஆலாவுடைய சாட்சியாளர்கள் என்று சொன்னார்கள். அதாவது இந்த உலகத்திலே நான் என்னை எடுத்துக்கொள்வோம், என்னை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன அபிப்பிராயத்தை சொல்லுகிறீர்களோ அந்த அபிப்பிராயம் தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனை நல்ல சாலிஹானவன், நல்லவன், யாருக்கும் அநீதி இழைக்காதவன் என்று சொன்னால் அதனை வைத்துத்தான் சுவர்க்கம் தீர்மானிக்கப்படுது. இன்னொரு மனிதனை பற்றி எந்த நேரம் பேசுவார்கள் மனிதர்கள், இவன் ஆக கெட்டவன் என்று சொல்வார்கள், பதுவா செய்வார்கள், அவன் சொத்துக்களை சூறையாடியவன், பொய் சொல்பவன், அவன் தான் இந்த உலகத்திலே மோசமானவன் என்று சொன்னால் அதனை வைத்துத்தான் அவருடைய நரகம் தீர்மானிக்கப்படும் என்ற கருத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவை திருப்திப்படுத்துவதற்கு, அவனுடைய திரு பொருத்தத்தை அடைவதற்கு எவ்வாறு